ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அபிக்ஷணார்த்தம் கலயந்தி ஏ த்வாம் ஆப்லாவயந்தம் விஷதைர்மயூகைஹி வாசாம் பிரவாஹைரநிவாரிதைஸ்தே மந்தாகினீம் மந்தயிதும் க்ஷமந்தே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நாம் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறோமா? அபிக்ஷணார்த்தம் கலயந்தி ஏத்வாம் ஆப்லாவயந்தம் விஷதைர் மயூகைஹி. அதாவது நம்ம ஹயக்ரீவரின் அந்த ஒரு நிலவை போன்ற ஒரு வெள்ளை திருமேனி என்று பார்த்தோம். அந்த நிலவை போல வெள்ளையாக அந்த நிலவை விட பல மடங்கு பிரகாசமான ஒரு திருமேனி, அவ்வளோ பல மடங்கு பிரகாசமான ஒரு சொரூபத்தோடு இருக்காராம் நம்மளோட ஹயக்ரீவர். அப்பேற்பட்ட அந்த ஒரு ஒளி பொருந்திய அந்த சொரூபத்தை நம்ம அனுபவிக்கணும் என்றால் சில நொடிகள் நம்ம அவரை தியானித்து அவரை மனதில் நிறுத்தி அவரோட படத்தை அவரோட உருவத்தை நம்ம மனதில் நிறுத்தி தியானம் செய்தாலே போதும். அதை தவிர நம்ம அவரை நேரில் சந்திக்கணும் என்று அவசியமே இல்லையாம். அந்த ஒரு சொரூபத்தை அனுபவிக்க அவரோட அந்த ஒரு சொரூபத்தை அனுபவிக்கணும் என்ற ஆசை இருக்கும் நபர்கள் சில நொடிகள் தங்களோட அனைத்து கவலைகளையும் விட்டுட்டு அனைத்து உலக பாரங்களையும் விட்டுட்டு அவரை தியானம் செய்தால் மட்டுமே போதும். அப்படி அந்த சில நொடிகள் நம்ம தியானம் செய்தோம் என்றால் அவரின் அந்த சொரூபம் நம்ம கண்ணுக்கு தெரியுமாம். அந்த ஒரு சொரூபத்தை நம்மளால் அனுபவிக்க முடியுமா? அபிக்ஷணார்த்தம் கலயந்தி ஏத்வாம் ஆப்லாவயந்தம் விஷதைர் மயூகைஹி வாசாம் பிரவாஹைர் அனிவாரிதைஸ்தே மந்தாகினி மந்தயித்தும் க்ஷமந்தே. அப்படி அவரின் சொரூபத்தை தன்னோட மனதில் நிறுத்தி யாரொருவன் தியானம் செய்கிறானோ, அந்த ஹயக்ரீவரை நோக்கி அவரையே மனதில் வைத்துக்கொண்டு யார் தியானம் செய்கிறாரோ அவருக்கு அந்த ஒரு பேச்சு திறமை என்பது பல மடங்கு கூடிவிடுமா. இப்படி பேச்சு திறமை அதிகமாகிவிட்டது என்றால் அடுத்தது ஞானமும் அவருக்கு அதிகமாகுமாம். அவரோட மெமரி பவர், அவர் ஞாபகம் வச்சுக்கிறாள் அந்த ஞாபக சக்தி, அந்த சக்தியும் அவருக்கு அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் அந்த ஹயக்ரீவரை நம்ம மனதில் நிறுத்தினோம் என்றால் நம்மளோட பேச்சு திறமையும் ஞானமும் அதிகரித்து விடும் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த சிறுவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மரத்துக்கிட்டேருந்து தன்னோட பொம்மைகளை வாங்கிக்கிறதுக்காக அந்த மரத்தை உபயோகப்படுத்திக்கிறான், அதை பிரயோகம் பண்ணிக்கிறான், அதை யூஸ் பண்ணிக்கிறான் என்று பார்த்துட்டு வரோம். அப்போ அந்த மரம் திருப்பி அந்த சிறுவன் கிட்ட சொல்கிறதாம், சரி என்னால் உனக்கு காசெல்லாம் தர முடியாது, நீ வேணா ஒன்று பண்ணு, என்னோட இந்த மரத்தில் இருக்கும் அனைத்து ஆப்பிள் பழத்தையும் நீ பறிச்சுட்டு போய் அந்த சந்தையில் போய் வித்துரு. இப்படி என்னோட பழத்தெல்லாம் நீ சந்தையில் வித்த என்றால் உனக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வைத்து நீ பொம்மை வாங்கிக்கோ. ஆனால் ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணு, என்னோட பழத்தை எல்லாத்தையுமே நான் உனக்கு தியாகம் செய்கிறேன், ஆனால் என் கூட விளையாடுவேன் என்று அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு என்று இந்த மரம் சொல்கிறதாம். கண்டிப்பாக உன் கூட விளையாட வருவேன், உன்னோட எல்லா பழத்தையும் நான் பறிச்சுக்கிறேன் என்று அனைத்து பழத்தையும் பறிச்சுண்டு சந்தையில் போய் விற்கிறானாம் அவன். அதுலேருந்து வந்த அந்த பணத்தை வைத்து அவனுக்கான பொம்மையை வாங்கிக்கிறான், அவனோட வீட்டுக்கு போகிறானாம். இந்த மரத்துக்கு ஒரு விஷயம் மட்டும் அந்த நேரத்தில் தெரியலையாம். இவன் அந்த பொம்மைகள் எல்லாம் வாங்கிட்டான்னா திருப்பி இந்த மரத்துக்கிட்ட வரமாட்டான். ஏனென்றால் அவன் வீட்டிலேயே அந்த பொம்மையை வச்சு விளையாடிக்கலாம், அவனோட நண்பர்களோட அந்த பொம்மையை வச்சு விளையாடலாம். அப்போ இந்த மரத்துக்கிட்ட விளையாடுறதுக்கு அவன் ஏன் வரப்போகிறான்? இந்த விஷயம் அந்த மரத்துக்கு தெரியாதாம். அதனாலேயே தன்னோட அனைத்து பழங்களையும் இழந்து அனைத்து பழங்களையும் தியாகம் செஞ்சுன்னா அந்த இடத்துல திருப்பியும் தனிமையிலேயே இருக்காம அந்த மரம். இந்த சிறுவன் இப்போ கொஞ்சம் வளர்ந்த இந்த சிறுவன் விளையாடுறானாம் அந்த பொம்மையை வச்சு. இப்போ இந்த இடத்துல நிறுத்தி இன்னும் காலம் மேல் நோக்கி போகிறதாம். காலம் கடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த ஒரு சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாலிபனாக வளர்ந்து கடைசியில் அந்த ஒரு திருமணம் செஞ்சுக்கிற அந்த வயசும் வர்றதாம், திருமணமும் ஆகிறதாம் இந்த சிறுவனுக்கு. இப்படி திருமணமான ஒரு இளைஞனாக வாலிபனாக மாறிய இந்த ஒரு சிறுவன் அடுத்தது திருப்பியும் அந்த மரத்துக்கிட்ட வரானாம். இந்த முறை இந்த வாலிபன் எதற்கு இந்த மரத்துக்கிட்ட வந்தான்? இப்போ அவன் அந்த மரத்துக்கிட்ட கேட்க போகிற அந்த கோரிக்கை என்ன? இந்த கதை மேலும் இப்படி நகர்றது நாளை தினம் பார்க்கலாம்.
மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.